புக்கோட சிறப்பம்சங்கள் என்ன? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், மேக்ஸ் புக், ஆப்டிடியூடு, ரீசனிங் ரெண்டுமே கவர் பண்ணியிருக்கிறோம். வித் எக்ஸ்பிளேஷனோட கொடுக்கிறோம். 18 டாபிக் வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சில வரும். இது போக ரீசனிங்க சேர்த்து 19 டாபிக்கா நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஸ்பிளிட் பண்ணிருக்கோம். மே 10க்குள்ள நீங்க புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 25% ஆஃபர்ல 225க்கு நீங்க வாங்கிக்கலாம். பிரான்ச்ல போயும் எனக்கு புக் வேணும்னு ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புக் நீங்க ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சீங்க, உங்களுக்கு கொரியர் வீட்டுக்கே வந்துடும், நீங்க ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா சரி இதை எப்படி நான் ஆர்டர் பண்றது, வெப்சைட்ல எப்படி ஆர்டர் பண்றது அப்படிங்கறத பாக்கலாம். எல்லாருக்குமே இந்த ஒரு புக் வந்து ஒரு பெரிய கிஃப்டடா இருக்கும். மேக்ஸ்ல 25 out of 25 நீங்க என்ஷூர் பண்ணிக்கங்க. சோ இன்னைக்கு இந்த காணொலி அப்படிங்கிறது நம்மளோட டாப் ஐஏஎஸ் அகாடமில இருந்து நம்ம ஒரு புது புக் வந்து நம்ம லான்ச் பண்றோம். சோ அந்த புக்குக்கான ஒரு ப்ரிவியூ வீடியோன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சோ இதுல வந்து அந்த புக்கோட சிறப்பம்சங்கள் என்ன, அது எந்த அளவுக்கு நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அதை எப்படி ஆர்டர் பண்றது அப்படிங்கறத எல்லா டீடைல்ஸுமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள்ல ஒரு வினை செயல் வகையில ஒரு அழகான ஒரு திருக்குறள் உண்டு. அதாவது பொருள், கருவி, காலம், வினை இதனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி எப்பவுமே ஒரு 5 விஷயங்களை யோசிக்கணும்னு சொல்றாங்க. அது என்னலாம் அப்படின்னா, அந்த காரியத்தை செய்யறதுக்கு தேவையான பொருள் என்ன, அதை எந்த கருவி கொண்டு நம்ம எளிமையா முடிக்கலாம், அதுக்கப்புறம் அதுக்கான காலம் என்ன, அதை நம்ம செய்யக்கூடிய செயலறிவு யுக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு லாஸ்ட் பார்த்தோம்னா அதை நம்ம செய்யக்கூடிய இடம்னு சொல்றோம். சோ இப்ப இந்த 5 நமக்கு அந்த ஒரு காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுக்கு நமக்கு தேவையான கருவிகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கிளியர் பண்ணணும் அப்படின்னா நமக்கான அந்த கருவி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட புக்ஸ் தான். ஓகேவா? நம்ம எந்த புக்கு படிக்கிறோம் அப்படிங்கறதுதான் நமக்கான எக்ஸாம்ஸ்க்கு தேவையான எல்லா நாலேஜுமே கிடைக்குது. அப்ப அதுல நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லாருமே மெயினா போக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம், டிஎன்பிஎஸ்சின்னு இல்ல எந்த ஒரு எக்ஸாம் எடுத்தாலுமே, இப்ப யூபிஎஸ்சியே படிக்கிறவங்களா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அனலைஸ் பண்ண வேண்டிய இடம் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? சோ அந்த வகையில நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கும் மேக்ஸ்க்கு வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி, சோ நீங்க அனலைஸ் பண்ற வேலையை கம்மி பண்ணி சோ அந்த வேலையை நாங்களே முடிச்சு உங்க கையில ஒரு புக்கா நாங்க வந்து கொடுக்க போறோம். ஓகேவா? சோ இப்ப நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். சோ இப்ப இந்த புக்கை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த புக்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல 2024 இருந்து 26 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஓவராலா ஒரு 26 எக்ஸாம் நடந்திருக்கு. 2024 ஒரு 12 எக்ஸாம் நடந்திருக்கு. 2025 ஒரு 10 செட் கொஸ்டின் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்ப இந்த புக் வந்து இப்ப 2026 மார்ச் வரைக்குமே நம்ம கவர் பண்ணிருக்கோம். சரிதானா? சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 4 எக்ஸாம் நடந்திருக்கு. சோ இந்த மாதிரி இந்த எல்லா எக்ஸாம்ஸ்லயும் நடந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் மேக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கம்பைல் பண்ணி டாபிக் வைஸா நம்ம பிரிச்சு வந்து இந்த புக்ல அலைன் பண்ணிருக்கோம். சரியா? புரியுதுல? அதாவது இந்த 26 செட் கொஸ்டின்ஸையும் டாபிக் வைஸா நம்ம பிரிச்சிருக்கோம். பிரிச்சுட்டு அந்த கொஸ்டின்ஸ்க்கு எக்ஸ்பிளனேஷனோட வித் எக்ஸ்பிளனேஷன், இது பைலிங்குவல் புக்கு. இதுல எல்லாமே உங்களுக்கு தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். அதே நேரம் கொஸ்டின்கான எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனும் இருக்கு. இல்ல ஒரு சில கொஸ்டினுக்கு ஷார்ட்கட் இருக்கும் அப்படின்னா அதையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். சரிதானா? சோ ஓவராலா இந்த புக்ல இதுதான். இதுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னா பைலிங்குவல் புக் சொல்லியாச்சு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வித் எக்ஸ்பிளனேஷன், இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? கொஸ்டின்ஸை விட அதுக்கான கொஸ்டின்ஸை பார்த்து என்ன பண்ண போறோம், சோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வேணும் இல்லையா? ஒரு சில கொஸ்டின் நமக்கு தெரியும், பிராக்டிஸ்க்கு எடுத்துக்கலாம். தெரியாத கொஸ்டின் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும் இல்லையா? சோ அதனாலதான் நம்ம வித் எக்ஸ்பிளனேஷனோட கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம இந்த புக்குக்கான ப்ரீ புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ மே 10 வரைக்கும் வந்து இந்த புக்கு ஆஃபர் கொடுக்குறோம். டிஸ்கவுண்ட் என்ன அப்படின்னா மே 10க்குள்ள நீங்க இந்த புக்கை வந்து ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா இதை வந்து நீங்க நம்மளோட வெப்சைட்லயும் பண்ணிக்கலாம், அல்லது நீங்க பிரான்ச்ல போய் டைரக்டா எனக்கு இப்ப இந்த புக் வேணும்னு சொல்லிட்டு முன்னாடியே நீங்க புக் பண்ணி வச்சுக்கலாம். சோ இப்படி புக் பண்றவங்களுக்கு மே 10க்குள்ள நீங்க புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 25% ஆஃபர்ல 225க்கு நீங்க வாங்கிக்கலாம், 225 ரூபாய்க்கு. இதுக்கப்புறம் நான் மே 10க்கு அப்புறம் நான் வந்து புக் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு 10% ஆஃபர்ல 270 ரூபீஸ்க்கு நீங்க வாங்கிக்கிட முடியும். சரிதானா? சோ இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆஃபர், இதை நீங்க எடுத்துக்கணும். ஓகேவா? எப்படினாலும் நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து அனலைஸ் பண்ணதான் போறோம். அதுக்கு நீங்க அங்க இங்க தேடி இந்த 26 செட்டையும் டவுன்லோட் போட்டு அதுல நீங்க ப்ரீவியஸ் மேக்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து பெரிய வேலை. ஓகேவா? அது வந்து அவ்வளவு பெரிய ஒர்க்க இந்த ஒரு புக் வந்து உங்களுக்கு அந்த வேலையை சார்ட் அவுட் பண்ணிடும். சரி, இப்ப இந்த புக்ல என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இந்த புக்கோட சாம்பிள் பேஜஸ் ஆக்சுவலா இது என்னன்னா ஒரு டபுள் கலர் புக். எப்பவுமே பிளாக் அண்ட் ஒயிட்ல நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? இது இன்னும் கொஞ்சம் நம்ம மேக்ஸ் வந்து எப்பவுமே ஒரு என்ஜாய் பண்ணி தான் படிக்கணும். நிறைய பேர் வந்து மேக்ஸ
பார்டரா நினைக்கிறது உண்டு. சோ இப்ப கலர்ல நம்ம புக்கை பார்க்கும்போது நமக்கே வந்து ஓகே நல்லா படிக்கலாம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். சோ அதனாலதான் இது வந்து டபுள் கலர்ல நம்ம கொடுக்குறோம். இந்த புக்குக்கான சாம்பிள் பேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதான் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. சோ உங்களுக்கு புக்கு நீங்க ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சீங்க, உங்களுக்கு கொரியர் வீட்டுக்கே வந்துடும், நீங்க ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா சோ அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய போன் நம்பர் இதுதான். ஓகே, அடுத்து பார்த்தோம்னா இங்க பாருங்க, TNPSC PVQ 2024 to 2026 ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட். சோ இதுல வந்து நம்ம ஆப்டிடியூடும் கவர் பண்ணியிருக்கோம், ரீசனிங்கும் கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, bilingual with explanation. ஃபர்ஸ்ட் இனிஷியலா என்னென்ன எக்ஸாம், அந்த 26 எக்ஸாம் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த 26 எக்ஸாமையும் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். பண்ணிட்டு சோ நம்மளோட டிஎன்பிஎஸ்சி டாபிக்ஸ் இப்ப இதுல பார்த்தோம்னா நமக்கு ஒரு 18 டாபிக் வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சில வரும். இது போக ரீசனிங்க சேர்த்து 19 டாபிக்கா நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஸ்பிளிட் பண்ணிருக்கோம். இப்ப இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் மேத்தமெட்டிக் ஃபார்முலாஸ் எடுத்தோடனே நமக்கு எல்லா டாபிக்குமான ஃபார்முலாஸ் இருக்கும். சோ இதெல்லாமே ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு எக்ஸாமுக்கு போறீங்க, நான் வந்து ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நீங்க இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலா பேஜ் மட்டும் கூட ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு போலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்ப பாருங்க, நம்பர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு ஆரம்பிக்கும். இப்ப எண்கள் தொடர்பான கணக்குகள்ல நான் வந்து ப்ரீவியஸ்ல என்னெல்லாம் கேட்டுக்காங்க அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா பார்க்கணும்னு நினைச்சேன்னா இங்க பாருங்க, இதுல பைலிங்குவல் கொஸ்டின், அதுல என்ன ஆப்ஷன் இருந்துச்சோ அதோட வச்சிருக்கோம், எந்த வருஷம் கேட்டிருக்கு, என்ன எக்ஸாம்ல கேட்டுச்சு. அதாவது இது வந்து அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாம்ல 2026 இப்போ இந்த வருஷத்தோட முதல் எக்ஸாம் இதுதான் நினைக்கிறேன். சோ அதுல கேட்ட கேள்வி இது. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுத்திருக்கோம். சரியா? சோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. சோ ஆன்சர் என்ன அப்படிங்கறத நம்ம பாத்துக்கிற முடியும். அதே மாதிரி பாருங்க, அடுத்த கொஸ்டின் இதே மாதிரி ப்ராப்ளமா நம்பர்ஸ்ல அதே எக்ஸாம்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இருக்கு இல்லையா? சோ இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கும். அதாவது இப்போ ப்ராப்ளமா நம்பர் சீரீஸ்ல எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல நமக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து இப்போ n-1/2 சொல்லிட்டு ஒரு அந்த ஆன்சர் வர்ற மாதிரி ஒரு கொஸ்டின் உண்டு. 1-1/n அடுத்ததான் 1-2/n சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் உண்டு. சோ இந்த கொஸ்டின் வந்து ஒரே வருஷத்துல 2025 இனிஷியலாவும் கொஸ்டின்ல கேட்டுக்காங்க, பின்னாடியும் கொஸ்டின்ல கேட்டுக்காங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் கொஸ்டின் ரிப்பீட் ஆச்சுன்னா அந்த கொஸ்டின் என்னென்ன எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அப்படிங்கறது கூட நம்ம இதுல மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகேவா? அப்போ அதோட முக்கியத்துவம் என்னன்னு தெரியணும். அப்ப இந்த மாதிரி பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட்டடா கேட்கறாங்க அப்படிங்கறத நீங்க இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். சரியா? இப்ப இதுல பாருங்க, எங்கள் தருவான கணக்குகள்ல இது வந்து டிவிசிபிலிட்டி ரூல் இருக்கு இல்லையா, அதுல இருந்து கேட்ட கொஸ்டின் கொடுத்திருக்கோம். அதே மாதிரி அடுத்த நம்பர் சிஸ்டத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா எண்ணியல் AP GP ஸ்பெஷல் சீரிஸ் சொல்லுவோம் இல்லையா, அதுல இருந்து கேட்ட கேள்விகள். சரி, அதுக்கப்புறம் சிம்பிளிபிகேஷன். இதெல்லாமே ஒவ்வொரு டாபிக்ல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு பேஜ் எடுத்து வச்சிருக்கோம். சோ இதுல பாருங்க, நமக்கான எல்லா எக்ஸ்பிளனேஷனுமே இருக்கு. சோ இதே கலர்ல இப்படியே தான் உங்களுக்கு புக் வரும். இந்த இருக்குல்லையா, அந்த மாதிரி ரோஸ் கலர், பிளாக், இந்த மாதிரி கலர்ல தான் உங்களுக்கு வரும். பாக்குறதுக்கும் படிக்கிறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, செயின் ரூல் நம்பர்ஸ் டைம் அண்ட் ஒர்க்குக்கு முன்னாடி இருக்குது. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ் பார்ப்போம் இல்லையா, ஃபார்முலா வச்சு அதுல கொஸ்டின்ஸ் இருக்கு. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கொடுத்திருக்கோம். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா 26, 25 ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டில இருந்து எப்படியும் நமக்கு கொஸ்டின் கேட்கறாங்க சிலபஸ்ல இல்லைனாலும், அதனால அதுக்கு நம்ம கூடுதலா கவனம் கொடுத்து பார்க்கணும். இல்ல பாருங்க, அதுக்கப்புறமா ரீசனிங்லயும் நமக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் டீடைல்டாவே கொடுத்திருக்கோம். பார்த்தோம் அப்படின்னா ஓவராலா நம்ம புக்குக்கான ஓவர்வியூ இதுதான். ஸோ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, சோ இப்ப இன்னும் ஒரு தடவை நான் உங்களுக்கு வந்து இதோட ரீகால் பண்றேன், இதுல என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படின்ட்டு. சோ இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேக்ஸ் புக்கு, இதுல நம்ம ஆப்டிடியூடும் ரீசனிங் ரெண்டுமே கவர் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறமா இதுல வந்து 2024 இருந்து 26 வரைக்கும். சோ ட்ரெண்ட் இதுதான். ரொம்பலாம் டீடைல்டா பின்னாடி போவேன்னா 2024 இருந்து 26 வரைக்கும் உள்ள ஒரு 26 செட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டாபிக் வைஸா ஸ்பிளிட் பண்ணி கொடுத்திருக்கிறோம். மொத்தம் 19 டாபிக், 18 ஆப்டிடியூட், 1 ரீசனிங்கோட சேர்த்து நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு டபுள் கலர் புக் தான். இதுல வித் எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப முக்கியம். வித் எக்ஸ்பிளனேஷன் அதுவுமே பைலிங்குவலா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதுல டீடைல் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு, ஷார்ட்கட்ஸ் மூலமாவும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதை நீங்க
பிரான்ச்ல போயும் எனக்கு புக் வேணும்னு ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்ல அப்படின்னா வெப்சைட்ல போயும் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃபைனலா இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஒருவேளை ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எதுவும் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே நம்ம அந்தந்த கொஸ்டின் கிட்டயே நம்ம வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகே தானே? சரி, இதை எப்படி நான் ஆர்டர் பண்றது, வெப்சைட்ல எப்படி ஆர்டர் பண்றது அப்படிங்கறத பாக்கலாம். இப்ப நீங்க கூகுள் சர்ச்ல போயிட்டு டாப் ஐஏஎஸ் அகாடமி நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்டே நமக்கு வந்துடும். இதை நீங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளோட பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல லாஸ்ட் ஆப்ஷன் ஷாப்னு ஒண்ணு இருக்கும். அது நீங்க போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல நீங்க பாருங்க, டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க்னு இருக்கும். ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க்னு இருக்கும். இதை நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா ஆர்டர் பண்ற பேஜுக்கு போயிடும். இதுல நீங்க பை நவ் கொடுத்து ஒரு பீஸ்க்கான ரேட் வந்து நமக்கு 225 காட்டும். ஓகேவா? பிரைஸ் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க மே 10க்குள்ள ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 25% ஆஃபர்ல 225 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம்னா ஒரு 10%, அது எவ்வளவு நாளுங்கிறத நம்ம அடுத்து மென்ஷன் பண்ணுவோம். ஒரு 10%ல 270 ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கிட முடியும். ஓகேவா? இதுல நீங்க உங்களோட டீடைல் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு பிளேஸ் ஆர்டர்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து உங்களுக்கு பிளேஸ் ஆயிரும். நீங்க கொரியர் மூலமா உங்களோட புக்கை ரிசீவ் பண்ணிக்கலாம். ஒருவேளை எனக்கு இந்த புக்கை பத்தின டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க இருக்கு இல்லையா, இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 9566974903 இந்த நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லாருக்கும் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா எல்லாருக்குமே இந்த ஒரு புக் வந்து ஒரு பெரிய கிஃப்டடா இருக்கும். நிறைய பேர் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் தேடி தேடி அலையிறவங்களுக்கு இது வந்து ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனா இருக்கும். அதனால நீங்களும் இந்த புக்கை வாங்கி பயன்பெற்றுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு ரொம்பவே ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும் இந்த புக்கு. ஷியரா நான் சொல்றேன். ஓகேவா? எல்லாரும் இந்த புக்கை வாங்கி உங்களோட எக்ஸாம்ல மேக்ஸ்ல 25 out of 25 நீங்க என்ஷூர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.